கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை, வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளிக்கிறது. 19 பேர் 19 பேரையும் ஒருத்தர் ஏதாவது பேசினார்னா அல்லது உடனே பேசக்கூடாது. ஆனால் நான் கட்சி சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு கூட்டத்திலேயே செயற்குழுவாக இருந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் என்ன சொல்லுவேன் என்றால், என்னை விமர்சனங்கள் எல்லாம் தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்கிறேன். முதல் என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்லிருக்க மாட்டார்கள், இதுவரை சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டார்கள். ஆனால் நான் ஆரம்ப காலத்திலிருந்து என்னை விமர்சியுங்கள், என்னை விமர்சிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் கடிதம் மூலமாக எழுதுங்கள். அப்போ இந்த செல்போன்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் நான் கட்சியை வளர்த்தேன். அப்போதான் நான் சொன்னேன் அந்த கூட்டத்தில், உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை. என்ன பண்பு? தலைமை பண்பு, ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்லுவார். அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிடணும். யார் என்ன செய்யணும், ஒரு தலைவர் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் தாராளமாக சொல்லுங்கள். என்னை விமர்சனம் சொல்லலாம், தாராளமாக சொல்லுங்கள், நான் குறித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவருக்கும் 19 பேருக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். அதான் நிர்வாக. ஆனால் ஒருத்தர் பேச ஆரம்பித்தாரு, போட்டு கடிச்சு கொதறிட்டார். அப்புறம் எல்லாருமே நமக்கு இருந்தவங்க நமக்கு இருக்கு இருந்தவங்க அவ்வளோதான். இதுதான் நிர்வாகக்குழுவுடைய லட்சணம். அப்புறம் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தருமபுரி, சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு நான் போயிட்டு வரலான்னு போனேன். ரொம்ப நாள் ஆச்சு போய், தேர்தலுக்கு பிறகு போகலை. எனக்கும் ஒரு மனசு ஒரு மாதிரியாக இருந்தது. சரி, முதல்ல நான் கட்சியை வளர்த்த எனக்கு பிடித்த மாவட்டம் தருமபுரி, சேலம். சேலத்துக்காக தான் எனக்கு தலைமை நிலையத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. ஆஃபீஸு சென்னையில் நாட்டுப்பட்டு நாயக்கந்தூரில் ஆஃபீஸ் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. சரி, அங்கே போகலாமே அப்படின்ட்டு போகிறதுக்கு அங்கே இருக்கிற உங்கள்கிட்ட சொன்னேன், உங்கள்கிட்ட சொல்லி தகவல் சொன்னேன். தலைமை சேலம் சொல்லி அங்கே போகிறேன். அங்கே அதுக்கு இதை கேளுங்க, பத்திரிகை நண்பர்களே, இதை கேளுங்க, கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. போனால் அங்கே மைக்கை வச்சு பேசக்கூடாது. மைக்கை வச்சு பேசக்கூடாது. 200 பேருக்கு மேலே கூடக்கூடாது அந்த கூட்டத்தில். நானும் வருவேன். சரி, நான் சொன்னேன் வரட்டும். அவன்கிட்ட பேசலை, இன்னொருத்தர்கிட்ட சொன்னேன், நமக்கு நம்முடைய பத்திரிகை தொடர்பாளர் சொல்லி வரணும்னா வரட்டும். அதை என்னை பார்க்கிற விரும்புகிறவர்கள் நான் தங்கியிருக்கிற உணவிடத்திலே தான் வந்து பார்க்க வேண்டும். இத்தனை கட்டளைகள் யாருக்கு? நிறுவனருக்கு, இந்த கட்சியை ஆரம்பிச்சவனுக்கு. திருமண மண்டபம் கூடாது, தங்கியிருக்கும் அறையிலேயே இருந்து கொண்டு நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும். இதெல்லாம் ஆர்டர், நிறுவனருக்கு போட்ட ஆர்டர்ஸ். சந்திக்க வேண்டும் என கட்டளைகள் இடுவது போன்றவைகள் கட்சிக்கு தடையாக உள்ளது. நான் கேட்கிறேன், யார் உழைத்து வளர்த்த கட்சி? யாருக்கு கட்டளை இடுவது? 95,000 கிராமங்கள், 95 கிராமங்கள் இல்லை, 95,000 கிராமங்களுக்கு சோறு தண்ணீர் தானே. அத்தனை கிராமங்களுக்கு போய் வந்த கார்கள் என் கார்கள். அப்போ வண்டிகளே ஒன்றும் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பஸ்லேயே நின்று அப்படியே, பஸ்ஸில் இடம் இருக்காது, அந்த இதை பிடிச்சிக்கின்னு அதையே அப்படியே தூக்கின்னு போகலாம். எங்கேயாவது ஒருத்தன் இறங்கினா கப்புல போய் உட்காந்துருவேன். இப்படியெல்லாம் காடு, மேடு, வயல், வரப்பு, இரவு நேரங்கள் ஒத்தைகளை பார்த்து ஒரு அறிக்கை இல்லாமல் குடிச்சிட்டு போவோம். ஒருத்தன் இப்படியெல்லாம் வளர்த்தணும். அதே மாதிரி மாவீரன் குருவை நிலநின்றவர்களுக்கு என் குரு
சில நேரங்களில் கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இன்னும் இன்னும் பல இதையெல்லாம் பார்த்ததான் நிர்வாக குழுவிலேயே நேருக்கு நேராக அன்புமணிக்கு தலைமை பண்பு அறவே இல்லை என்று சொன்னேன் என்பது உண்மை.